அம்மா கொடுத்த பூ பொட்டு வளையல் எதுக்குப்பா கணவன் இறந்துருக்கோம் நம்ம எடுக்கணும்? அது வந்து இந்த வைதிக மதத்தினுடைய செயல், வேற எதுவுமே இல்லை. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த சட்டத்தின் அடிப்படையில் தான் எல்லாரும் நடந்து, பெண்கள் முக்கியமாக பெண்கள் இப்படி தான் நடந்து இப்படி தான் சொல்லி கொண்டு வந்துட்டாங்க. கடவுளே அந்த பெண்கள் வந்து வாழவே கூடாது அப்படின்ற முறை வந்து, அதனால் வந்து உடன்கட்டை ஏறுதல்னு ஒரு இது கொண்டு வந்தாங்க. அந்த உடன்கட்டை ஏறுதலை வந்து ஒழிக்கிறதுக்காக போராடினவர் வந்து ராஜா ராம்மோகன் ராய். அதை வந்து யாருடைய காலத்தில் வில்லியம் பெண்டிங் ஒரு ஆங்கிலேயர் இங்கே வைசிராயாக இருந்தார். அவருடைய இதுபடி சட்டம் வந்து, அந்த சட்டம் வந்து நிறைவேற்றப்பட்டது. உடன்கட்டை ஏறுதல் ஒழிக்கப்பட்டதுன்னா நடந்துட்டு தான் இருந்தது, நடக்காம இல்லை. சட்டமாக அதை கொண்டு வந்துட்டாங்க. உடன்கட்டை ஏறுதல் யாராவது வற்புறுத்தினாங்கன்னா அவங்களை சமூகத்துக்கு போகிறது, இது மாதிரி சட்டங்களை கொண்டு வந்ததுனால ஓரளவுக்கு மறைமுகமாக தான் நடந்துச்சு. இன்னும் ராஜஸ்தானில் இப்பவும் இருக்குது உடன்கட்டை ஏறுதல். அதை பெருமையாக பேசிக்கிறாங்க. கடவுள் இறந்தது, மனைவி இறந்துட்டாங்கன்னா அது சும்மா ஒரு கண்துடைப்பு தான். ஆனால் நடக்க தான் செய்தாங்க கவனமாக. ஏன்னா மதம்ன்றது ஒரு மிகப்பெரிய ஒரு வெறி பிடிச்ச ஒரு நிறுவனம், அதனால் அந்த பேர் பண்ணுறாங்க. இப்போ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அக்பர் அதை கொண்டு வந்தார். எப்படின்னா, பெண்கள் வந்து மாதவிடாய் நின்ற பெண்கள் வந்து வயசாகிடுது இல்லையா, 45 வயசு, அந்த மாதிரி பெண்களை வந்து நம்ம உடன்கட்டை வைக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி அவர் என்ன பண்ண, எல்லா மதங்களுக்கும் ஒரு மரியாதை கொடுக்கணும்னு தான் அவர் தான் தீன் இலாஹின்னு ஒரு மதத்தை கொண்டு வந்தார். இந்துவும் முஸ்லீமும் ஒன்றுன்னு சொல்லி அவர் அதை கொண்டு வந்தார். இந்து கிடையாது, வைதிகம் தான், வைதிகமும் அப்படி கொண்டு வந்தார். அதில் தான் வந்து இந்த முறை கொண்டு வந்தார். ஆனால் அதுக்கு பிறகு இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த வைதிக மதத்தில் கணவன் இருந்த பெண்கள் வாழவே தகுதி இல்லாதவங்க, அதனால அவங்க என்ன பண்ணக்கூடாதுன்னா உடன்கட்டை ஏறுதல் ஒன்று கொண்டு வந்தாங்க. அடுத்து அதுக்கு எதிர்த்து போராடி எல்லாம் சட்டப்படி பண்ண பிறகு பெண்கள் அப்படின்னா மொட்டை அடிச்சுக்கணும், மஞ்சள் பூசக்கூடாது, பூ வச்சுக்கூடாது, வளையல் போடக்கூடாது, இப்படி எல்லாமே கொண்டு வந்துட்டாங்க. இது கொண்டு வரும்பொழுது பார்த்தீங்கன்னா, இப்போ வேர்வை வர எல்லா இடமும் நானும் தான் செய்யணும். அப்போ முடி இருக்குது, முடிக்கு வேர்வை வரும்பொழுது என்ன பண்ணுவாங்க, அதை நாத்தடிக்கும், அதெல்லாம் பூ வச்சுக்கிறாங்க. அப்போ பூவை எடுத்த பிறகு அவனுக்கு நாத்தடிக்கும், கிட்ட போனாலும் நாத்தடிக்கும். அதில் எந்த ஆணும் அவனை வந்து நினைக்கிறாங்க. அடுத்து பொட்டு வச்சா அப்படின்னா அழகாக இருப்பா அப்படின்னு நினைக்கிறாங்க. அதையும் தவிர்க்கணும்னு நினைக்கிறாங்க. சரி, மஞ்சள் பூசுனா தோல் சுருக்கம் விழாத தடுக்கும். மஞ்சள் வந்து ஒரு கிருமி நாசினி, பெண்கள் அழகாக வச்சுருக்கோம். மஞ்சள் பூசுகிற பெண்கள் ரொம்ப அழகாக இருப்பாங்க பார்த்தீங்கன்னா. அதை வந்து அவங்க தடுக்கணும். அவள் அழகாக இருந்தால் இன்னொரு ஆளை கவர்றது தான் அவள் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அதை வந்து தவிர்த்தாங்க. அடுத்து வளையல் போட்டாலும் அவன் வந்து கொஞ்சம் சத்தம் கேட்க ஜல்லி ஏதாவது கேட்கணும். அதே மாதிரி கொலுசுன்னு சொல்ல தவிர்க்கிறாங்க. எப்படி பெண் வந்து ஆண் இல்லாத தனித்து வாழ முடியாது, வாழவும் கூடாது அப்படின்றதுக்காக தான் இதை இந்த முறையை கொண்டு வந்து வச்சுருந்தாங்க. இன்னொன்று மொட்டை அடித்தாங்களா, மொட்டை அடித்தது மட்டும் இல்லாத அவங்கள வந்து ஒரு தனி அறையிலே வச்சுருந்தாங்க. நீண்ட காலமாக தனி அறையில் நீண்ட காலமாக வச்சுருந்தது விளைவு என்ன ஆச்சுன்னா, வெள்ளைப்படவை, மொட்டை அடிக்கிறது, இரவு நேரங்களாக பணி இன்னைக்கு இருக்க மாதிரி கழிவு வேறு அன்றைக்கி இல்லை. அப்போ இரவில் ஒரு கேள்வி கூட விட்டுருவாங்க. அந்த கேள்வி தான் குழந்தை கூப்பிட்டு வருவாங்க. ஏன்னா அவள் இன்னொரு ஆணு கூட போயிடக்கூடாது, அவனை பாதுகாப்பாக கூப்பிட்டு போகுது. அவனை பாதுகாப்பில் அவனை கண்காணிக்கிறது, அப்படியே கூட்டிகிட்டு வந்து இப்படியே வச்சுக்குவாங்க. சின்னதாக சிறை மாதிரி, கணவன் இறந்துட்டு போய் ஒரு ஆயுள் சிறை தான். அவன் யாரையாவது பார்க்கணுன்னா கதவுல ஒரு சின்ன ஓட்டை இருக்கும், எட்டி தான் பார்க்கணும், அவர்கிட்ட பேச முடியாது. இது மாதிரிலாம் தொடர்ச்சியாக நடத்திக்கிட்டு இருந்தாங்க. அது இப்போ பெரியாரும் அம்பேத்கரும் வந்த பிறகு தான் பெண்களுக்கு ஓரளவுக்கு விடுதலை கிடைச்சது. முழுமையாக இன்னும் கிடைக்குதானே, கிடைக்கல. இப்போ இந்த விடுதலை நோக்கி தான் நாம் பயணம் செய்யணும், நாம் பயணிக்கிறோம். இதுதான்மா, இந்த அப்பா அம்மா கொடுத்தது தான், இது எடுக்கணுன்ற தேவையே கிடையாது. ஆனால் அது இந்த மதத்தை பின்பற்றுறோம் இல்லையா, இந்து மதத்துன்னு சொல்கிறாங்க. இந்து மதத்தில் அது கிடையாது. வைதிகம் தான், வைதிகமும் வைணவம் தான் அதை பின்பற்றி வந்துச்சு. இந்துக்கள் கிடையாது. இந்துக்கள் வந்து சிந்து சமவெளி நாகரிகம்னு சொல்லுவாங்க தெரியுமா, அது தமிழர்களுடைய நாகரிகம். அதுலலாம் வந்து உடன்கட்டை ஏறுதெல்லாம் பதிவு செய்யப்படலை இதோட. அதான் புரிஞ்சுக்கணும். தான் சொன்னேன், கேட்ட கேள்வி சரியாக பதில் சொல்லியிருக்கேன்.